எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது திணறான். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கு. அதற்கான தேர்தல் பணிகளை எல்லா கட்சியுமே தொடங்கிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை சீமான் அவர்கள் நியமிச்சுட்டு வேலை செய்ய சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் வேட்பாளர் நியமிச்சாச்சு, நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு எல்லா தொகுதிக்குமே ஆட்களை நியமிச்சிட்டாங்க. இன்னும் சொற்பமாக இன்னும் ஒரு 20-30 தொகுதி தான் இருக்கும். கட்சி கூட்டக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதை மட்டும் தான் இன்னும் யாரை நியமிக்கலாம், அந்த யாரை வேட்பாளராக போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சீமான் அவர்கள் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணியை எவ்வளோ சேர்க்கணும், திமுகவிற்கு எதிரான பெரிய கூட்டணி உருவாக்கிட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அதிமுக கூட்டணி சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. திமுக இருக்கிற கூட்டணியை தக்க வச்சுட்டா போதுங்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. தாவேகா எப்படியாவது நமக்கு அவங்ககிட்ட யாராச்சும் கூட்டணி வருவாங்களா அப்படின்ற மாதிரியான சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்ப்போம். அந்த ஒரு மாதம் இருக்கு. அந்த சமயத்தில் இன்றைக்கு தாவேகாவிற்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, விசில் சின்னம். 2026 தேர்தலுக்கான அவங்களுக்கான சின்னம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இது தற்காலிக சின்னம் தான். இந்த சின்னத்தை அவங்க பாதுகாக்கிறாங்களா இல்லை தவற விடுறாங்களாங்கிறது அடுத்தடுத்த தேர்தலில் தெரியும். ஏன்னா இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வாக்கு வங்கி வாங்குறாங்க, இந்த சின்னம் அங்கீகாரமாக போதா இல்லை பறி கொடுக்க போகிறாங்கிறதுலாம் தெரியும். பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். எப்படியும் அங்கீகாரமாகாது. ஏன்னா 8 விழுக்காடு வாங்கணும். அதை தாண்டி வாங்கினா அது மட்டும்தான் இந்த சின்னம் அங்கீகாரமாகும். வாக்கு வங்கி வாங்கினா மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க சொல்லலாம், நாங்கள் அப்படியே பெரட்டி போட்டுருவோம், எங்களுடைய கூட்டத்தை பார்த்தீங்களா, எங்கள் பின்னாடி படையை பார்த்தீங்களான்னு. பார்ப்போம். இன்னைக்கு கூட்டமாக சேரக்கூடியவன் விஜய்க்கு பெரிய மாசு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவெல்லாம் வாக்கு செலுத்துவானாங்கிறத பார்ப்போம். பார்க்க தான் போகிறோம். ஏன்னா தேர்தல் பரப்புரையின் போது விஜய் பரப்புரை செய்யும் போது பேசுவாப்புல இல்லை. பேசும்போது விஜய் மக்களை சந்திக்கும் போது மக்கள் கீழேருந்து விஜய் எப்படி அணுகுறாங்க, விஜய் கட்சிக்காரன் எப்படி மக்கள் அணுகுறான், இதெல்லாம் வச்சு மக்கள் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவு நிச்சயமாக சொல்கிறாங்க, தாவேக்கா அங்கீகாரம் பெறும் அளவுக்கு கூட வாக்கு வங்கியை எடுக்காது. அதான் உண்மை. வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. ஒரு 3-4 அதிகபட்சம் வாங்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான். அதுக்கு ஒன்றுமே இல்லை, வாக்கே உழுவா சொல்லல. ஆனால் அங்கீகாரம் பெறும் அளவிற்கு கூட விஜய்க்கு மாசு இருக்காங்கிறது தான் உண்மை. சரி, அந்த விஷயத்துக்கு வந்துடுமே. இந்த சின்னம், இந்த விசில் சின்னத்தை வச்சு சொன்ன வேற லெவல் சின்னம் அப்படின்ட்டு உண்மையிலேயே நல்ல சின்னம் தான். எளிமையாக எல்லாருமே புரியும். ஆனால் இந்த மாதிரி பரப்புரைக்கு போகும்போது சின்னத்தை வச்சுக்கிட்டு யாராவது பரப்புரைக்கு போனீங்கன்னா தாவேக்காரன்லாம் வீட்டு வாசலில் வீட்டு விசில் அடிச்சிடாதீங்களா, விசில் அடிச்சு எவன்டா விசில் அடிக்கிறது செருப்பல் அடிச்சு போகிறாங்க. இந்த பஸ்ஸில் போய் ஓட்டு கட்டுங்கிற பேரில் பேருந்துகள்லாம் இருக்குது, வாங்க போய் பஸ் ஸ்டாண்டில் போய் ஓட்டுக்கு போய் சொல்லி விசில் அடிச்சு நிப்பாட்டுறா வண்டி அப்படின்ட்டு அடிச்சிங்கன்னா கண்டக்டரு எடுத்தால் தெரிஞ்சிருவாப்புல. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விசில் அடிச்சு நீங்கள் வாக்கு கேட்கணுங்கிற மாதிரி மனதில் வச்சுக்காதீங்க. நிறைய பேர் பதிவு போகிறது பார்க்க முடியுது. இனிமேல் விசில் சத்தம் வேறு மாதிரி இருக்கும், விசில் மட்டும் சத்தத்தை பாருங்க இனிமே அப்படின்னு. உங்களுக்கு சரியான சின்னத்தை பார்த்து தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த கும்பல் யார், விசிலிச்சா கும்பல். அது தவறாக சொல்ல முடியாது. அதுக்காண்டி விசிலிச்சா கும்பல் ரொம்ப மரியாதையாக சொல்கிறேன். அந்த விசிலடிச்சா கும்பலுக்கு இந்த சின்ன விசில் சின்னங்கிறது சரியாக இருக்கும். இந்த ராஜ்ய கூட்டமே எப்படி கூடுனது, விசில் அடிக்கிறக்காண்டி கூடுனது. அப்போ இந்த விசிலை வச்சுக்கப்போ அப்படின்னு விஜய் பார்த்து வாங்கியிருக்காரு. இந்த கும்பல் கனெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த விசில் தான் விசில் சின்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஜய் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இவங்களும் அதை கொண்டாடுறாங்க. சரிடா, எப்படியோ நீங்கள் விசில் அடிச்சா கும்பல் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா சரிதான், அதான் உண்மையும் கூட. சரி, இவர் பக்கம் இருக்குமே. இப்போ தமிழ் தேசியத்திற்கான வாய்ப்பு, தமிழ் தேசிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கருத்தியல் இல்லை. இந்த கருத்தியலை அதிகாரத்துக்கு கொண்டு போனோம்னா கடுமையான உழைப்பு தேவை. இது வரைக்கும் இருந்ததை விட இந்த தேர்தல் நமக்கு கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். எப்படி நெருக்கடியாக இருக்கும், இந்த விஜய் போன்ற இந்த உதிரிகள்லாம் ஊழலை நானும் எதிரி தான் அப்படின்னு மக்களை குழப்பக்கூடிய வேலை செய்யும் போது இது நமக்கு ஒரு கடுமையான தேர்தலாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் நம்ம தாண்டிட்டோம் வச்சுக்கலேன். இந்த தேர்தலை தாண்டி நம்ம அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா நம்மளை அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுத்து நிறுத்தவே முடியாது. நாம் தமிழர் கட்சியை தடுத்து நிறுத்த அடுத்து யாராலையும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆளாக இறக்கி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் அடித்து நவுத்திட்டு நம்ம அடுத்தடுத்து நகர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த முறை விஜய் உச்ச நட்சத்திரம், நாங்கள் தான் மாசு, நாங்கள் தான் மாற்று அப்படின்னு இருக்கிறாப்புல. இந்த விஜயை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து நகர்ந்துட்டோம்னா, அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, அடுத்து நம்மளை தொடுவதற்கு வேறு எந்த கட்சியாலும் முடியாது, நம்மளை வீழ்த்தவே முடியாது. இதான் உண்மையும் கூட. ஏன்னா திமுக அதிமுக எப்படி விஜய் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டேன்னா, இங்கே குறிப்பிட்ட வாக்கு திமுக வாங்கும் பணத்தை கொடுத்து. திமுகவுக்குன்னு போடக்கூடிய திமுக கிளைச்சலாக பொறுப்பாளர் அப்படி பிடிச்சிட்டு ஒரு கும்பல் இருக்குது. அதே போல் அதிமுகவுக்கு ஒரு கும்பல் அப்படியே இருக்குது. அப்போ 2 கும்பலும் எப்படி பார்த்தாலும் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க. அது பெருசுகள்லாம். நம்மளுடைய இலக்கு யாராக இருக்கணும்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள். அவங்கள தான் நம்ம குறி வச்சு அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி அரசியல் பாடத்தை சொல்லி கொடுத்து மாற்றுனா எப்படி இருக்கணும்,
கட்சி மாறுறதுல இல்ல மாற்று. ஏன்னா திமுக மாற்று அதிமுக மாற்று திமுக அப்படின்னு கட்சியை மாற்றி நம்ம வந்து அதிகாரத்துக்கு வரதில்ல. கருத்தில் மாற்றம் வேணும், புரட்சிகர மாற்றல் வேணும். அது எதுலேருந்து எதில் மாறணும், எப்படிப்பட்ட ஆட்சியிலேருந்து எப்படிப்பட்ட ஆட்சி வரணும் அப்படின்ற மாதிரி தெளிவுகளை ஏற்படுத்தி நம்ம படிப்படியாக 8 விழுக்காடு வாக்கு வாங்கி 36 லட்சம் வாக்குகளை வாங்கி நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். இந்த மாதிரி நிற்கும் போது அதே இளைஞர்களை நீங்கள் நமக்கு நாம் தமிழ் கட்சி பொருந்துறது தான் விஜய்க்கும் பொருந்தோம். அதிமுக போடுறவன் அதிமுக தான் போடுவான், திமுக போடுறவன் திமுக தான் போடுவான். ஆனால் அது ரெண்டும் சரியில்லை, மாற்று அரசியல் வேணும், இந்த 2 கட்சியை தாண்டின ஒரு கட்சி வந்து இங்கே வரணும், ஒரு சித்தாந்தம் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல தான் விஜய் வராப்புல நான் ஊடல வரேன், நான் தான் அந்த மாற்று அப்படின்னு ஒரு போலி மாற்றாக, ஒரு டம்மி பீஸாக, ஒரு போலி பிம்பமாக இங்கே வந்து நிற்கிறாப்புல. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு 10 பேர் காணிச்சுங்களேன், ஒரு 10 பேர் இது வரைக்கும் மாற்று அரசியலையும் நாம் தமிழ் வாக்கு செலுத்திட்டு இருந்தா அப்படின்னா விஜய் வருவது மூலமாக விஜய் இத்தனை நாம் தமிழர் போட்டோம், சீமா நல்லா தான் பேசுகிறாப்புல, ஓகே எல்லாம் சீருவாப்புல, ஆனால் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் தானே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு 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 புரிதல் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மனதில் மாறுங்க. இந்த 10 பேரில் ஒரு 2 பேராச்சும் இவங்க விஜய்க்கு வந்து ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா இதைத்தான் நம்ம உடைக்கிறோம், இதை உடைச்சி மக்கள்கிட்ட அமல்படுத்துகிறோம். விஜய் எப்படிப்பட்ட நபர், விஜய் எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒருத்தருடைய செயல்பாடை வச்சு தான், ஒருத்தருடைய அணுகுமுறையை வச்சு தான் அவரை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். ஒரு தலைவர்னா யாரு, மக்களுக்காக நிற்கணும், அச்சப்படக்கூடாது, மக்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது சமரசம் இல்லாமல் சண்டை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக விஜய் இருக்காராங்கிறத நம்ம வந்து அவரை திறனாய்வு செய்கிறோம். விஜயை பார்க்கும்போது இருக்காராங்கிறது இல்லை, அதை அமல்படுத்தணும், அவ்வளோதான். விஜய் உண்மையிலேயே மாற்று அரசியலாக இருந்தார்னா நம்மளே வரவேற்போமா இல்லையா? விஜய் வரும்போது அண்ணன் சீமான் வரவேற்றாரா இல்லையா? காலப்போக்கில் அவரும் திராவிட கட்சி போல செயல்படுறதுனால தான் விஜய் நீங்கள் நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா கடைசியாக நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சி நம்ம வச்சுக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வந்துச்சுன்னா, ஜனநாயகன் படத்துக்கு கூட இவங்க ஊழல் ஒழிப்புங்கிறாங்க, ஜனநாயகன் படத்துக்கு கூட பிளாக்ல டிக்கெட் ஓட்டுறாங்க, இவங்களா ஊழல் ஒழிக்க போகிறாங்க. முடிஞ்சா விஜய் தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட சொல்லி யாரும் பிளாக்ல டிக்கெட் ஓட்டக்கூடாது, தியேட்டர் டிக்கெட் என்ன விலை விற்கிறாங்களோ அதே விற்கட்டும், நீங்கள் வாங்கி விற்காதீங்கப்பா அப்படி சொல்லுங்க பார்ப்போம்னு நம்ம விஜய் நம்ம கடுமையாக கேள்விக்கிட்டு இருந்தோம். விஜய்கிட்ட இருந்து எந்த பதில் வராது, கட்சிக்காரர்களுக்கு அறிவுறுத்தல் கிடையாது, இவங்க பிளாக் டிக்கெட் ஓட்டுறது எடுத்து போகிறதும் கிடையாது. இப்போயே இவங்க பிளாக் டிக்கெட் ஓட்டுறாங்கன்னா உள்ள அதிகாரத்துக்கு உண்டான எவ்வளோ ஓட்டுவாங்க? அப்போது இவங்கள புரிஞ்சுக்கணும் உறவுகளை. இந்த தாவேக்காங்கிற கட்சி மக்களுக்காக நிற்கிதாங்கிறது நீங்கள் பாருங்கள். கவின் படுகொலைக்கு பேசுமா? பேசாது. ஆனால் அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். நீ அங்கே திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேசுமா? பேசாது. சமூக நீதினு பேசுகிறான். அது நாங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம், அங்கே பேச வேண்டியதானே? அதெல்லாம் விடுங்க. விஜய்க்கு வந்து நெருக்கடி கொடுக்குதுங்க பாஜக அரசு, இன்னும் யாருமே மறுக்கலைங்க. உனக்கு நெருக்கடி கொடுக்குறது கூட எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்க அப்படிங்கிறத கூட நான் சொல்ல முடியலடா. நீ எப்படி மக்களுக்கு பிரச்சனை பேசுவோம் நீ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கொள்கை எதிரி எடுத்து பேசு, பத்திரிகா சந்திப்பு கொடுப்பா, என்னுடைய படம் எப்படினாலும் ஒரு நாள் வெளியே வரும், அந்த நாள் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் எனக்கு நடக்கக்கூடிய அநீதியை பாருங்க, எனக்கு நீங்களாம் ஆதரவாக நிற்கணும் தமிழக மக்கள் அப்படின்னு விஜயால ஏன் பேச முடியல? ஸ்டாலின் அவர்களுக்கு, ஸ்டாலின் சார், சிஎம் சார், என்ன மோதி பார்க்குறீங்களா, மிரட்டி பார்க்குறீங்களா? வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், வந்து பாருங்க, என்னை கைது பண்ணி பாருங்க, முடிஞ்சா என்னைய வந்து மோதுங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச விஜய்க்கு ஏன் பிஎம் சார், அமித்ஷா ஜி என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, மோடிஜி மிரட்டி பார்க்குறீங்களா, ஏன் பேச தெரியல, வீடியோ ஏன் போட முடியல? பயம். சாதாரண ஒரு படத்துக்கே இப்படி பயப்படாப்புல அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து நிற்பாரு, எப்படி நிற்பாருங்கிறேன். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க உறவுகளை. விஜயை நம்ம கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம்னா அவர் உண்மையான மாற்றாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, நம்மளை போல அவரும் ஒரு மாற்றம் வரட்டுமே. இன்றைக்கி எப்படி திமுக அதிமுக இருக்கோ 2 திராவிட கட்சி தான், அதுபோல் நம்ம ஒரு நாம் தமிழ் கட்சி, ஒரு தமிழ் தேசிய கட்சியாக விஜய் இருந்தால் ஒரு உருட்டல் கட்சியாக, உருட்டல் கொள்கையாக இருந்தாலுமே ஏதோ ஒரு மாற்றம் அணிக்கிறாப்புலப்பா அப்படின்னா நம்ம கண்டுக்காம போயிருக்கலாம். ஆனால் இங்கே முழுக்க ஏமாற்றம் இருக்காங்க. அந்த கொள்கை கோட்பாடு அத்தனையும் ஏமாற்றாக இருப்பதால் தான் நம்ம தாவேக்காவை கடுமையாக விமர்சிக்கிறோம். அதனால் உறவுகள் புரிஞ்சுக்கங்க. நம்ம இனி இந்த இந்த தேர்தலில் வந்து புதிதாக வாக்கு செலுத்த வரக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு நம்ம புரிதல் ஏற்படுத்துகிறோம். நீ தேர்ந்தெடுப்பா. நடிகர் விஜய் விஜய் ஒரு சிறந்த நடிகர் தான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் சிறந்த தலைவரான இல்லை, அதில் மறுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட அது மறுக்கவே முடியாது, அது கொஸ்டினே தப்பு. விஜய் சிறந்த தலைவரானு கேட்டால் தலைவருங்கிறதுக்கு துளியும் தகுதி இல்லாத நபர் தான் விஜய். அப்போ அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு உறவுகளை. சொல்லி புரிதல் ஏற்படுத்தி 2026 தமிழ் தேசியத்தை அதிகாரத்தில் ஏற்றுவதற்கு எல்லா வேலையும் செய்வோம். அதற்கு நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வரணும். நாம் தமிழ் கட்சி தான் தமிழ் தேசிய கட்சி. இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் தமிழர்களுக்கான விடிவு. அதை மறந்துடாதீங்க. திமுக வேணாம் அதிமுக ஓட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதிமுக வந்து என்ன சாதிக்க போகிறாங்க? இதற்கு முன்பாக ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்துச்சா? அது கேடுகட்ட ஆட்சியாக இருந்ததுனால தான் திமுக கூட்டு போட்டாங்க. திமுக அதை விட கேடுகட்ட ஆட்சியாக திருப்பி அங்கே போகிறதுனா எப்படி இது?
சவுக்கடி வாங்குறியா இல்லை மிளகா திங்கிறேன்னு கேட்டால் சவுக்கடி வாங்குறேன்றது. ஐயோ வலிக்குது ரொம்ப அப்படி சொல்லி மிளகா திமுக அது உரைக்கிது திருப்பி சவுக்கடி வாங்குறது. இந்த கதை தான் மாறி மாறி திமுக அதிமுக. விஜய் வந்து மாட்ட தந்துடுவார்னா நீ மிளகா பொடியும் அதாவது மிளகா பொடிஞ்சதை விட மிளகா தின்னுக்கிட்டே சவுக்கடி அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தாவேக்கா. ஏன்னா ரெண்டு திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் உண்டு அப்படின்ட்டு பேசுகிறாப்புல இல்லை, அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை இதை பற்றி உங்களுடைய கருத்துங்களை சொல்லுங்கள். விசில் அடித்த அந்த கூட்டத்திற்கு இந்த விசில் சின்னம் என்பது சரியான சின்னமாக தான் இருக்கும். நீங்கள் யாரும் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள், நல்ல எண்ணத்தை பாருங்கள். அவர்களுக்கு வந்து விசிலடிச்சா குட்டிகளுக்கு விசிலடிச்சா அந்த கூட்டத்திற்கு நம்ம விவசாய சின்னம். விவசாய வாழ வச்சாதான் நம்ம வாழ முடியும். தற்சார்பு பொருளாதாரமே அடிப்படையில் விவசாயத்தில் தான் இருக்குது. நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை பேசுவதற்கு நம்முடைய ஆட்சி வரை புத்தகம் வந்து தயாராகிட்டு இருக்கு. அது வந்தோடனே ஆவணப்படமாகவும் தயாராகிட்டு இருக்கு. அது வந்தோடனே நம்ம வெளியிட்ட பிறகு நரசிம்மன் வெளியிட்ட பிறகு நம்ம விரிவாக அதை பற்றி பேசுவோங்கிறவங்கள மறக்காம இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.